Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். நம்ம பணம்னு போகக்கூடாது. நம்மளுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு என்னதுன்னா, நான் வந்து 10th படிச்சுட்டு பிறகு நான் சைக்கிள் டூர் போனேன். டெல்லி வரைக்கும் போனேன். ஒரு டூர் வந்து கேரளா வரைக்கும் போனேன், இன்னொரு டெல்லி வரைக்கும் போனேன். எனக்கு உலகத்தை பார்க்கணும்னு 1 இயர்ல வந்து அந்த சீசன்ல வந்து ஒரு 15 lakhs ஈஸியா என்னால சம்பாதிக்க முடியும். அதனால அந்த 100 ரூபாய் எடுத்து செலவு பண்ணாலும் அதுல மிச்சம் வந்து எனக்கு 50 ரூபாய் அப்படியே நிற்கும். என்னடா நம்ம 15 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு வந்துருக்கோம், உங்களுக்கு புரியுதா? எப்படி செலவு பண்ண எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணது தான். நான் மேரேஜ் பண்ணி வந்துருக்கூடாது, பட் மேரேஜ் பண்ணேன். அவங்க என்னத்துக்கு என்ன மேரேஜ் பண்ணேன்னா, நான் நாசரோட தம்பி. ஃபர்ஸ்ட் ஃப்ரான்ஸ் போயிட்டு திருப்பி நான் அந்த லைஃப் போயிட்டு சம்பாரிச்சு நான் அனுப்புறேன் சொல்லி வாக்குவாதம் பண்ணி அங்கே வந்து அவங்க என்னோட வாழ பிடிக்கல. குழந்தை விட்டு அவங்க போயிட்டாங்க. நாதர்லாம் எனக்கு வந்து இப்போ எனக்கு யாரோ எனக்கு வந்து நாதர் இருந்தது. எனக்கு என்னத்துனா ஒரு 35 இயர்ஸ் உங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட்டே இல்லைன்னா யாரோ தான். எதனால பிரிஞ்சு அப்படியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி? நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த வீடு கட்ட சமயத்துல நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. என்னடா பேலஸ் கட்டுற, எப்படி சாத்தியம்னாங்க. ஆனா முடிச்சிட்டேன். 80% வேலை முடிச்சிட்டேன். எப்படியோ கஷ்டப்பட்டு ஒர்க் இன்னைக்கு வரைக்கும் நடந்துன்னு தான் இருக்கு. நம்ம திங்கிங் கரெக்டா இருந்தா எல்லாம் கோல் கரெக்டா இருக்கும். எனக்கு வந்து சில விஷயங்கள் பிடிக்கல, அவர் எங்க கூட டச்ல இல்ல, இவ்வளோ வந்து வெளிப்படையா சொல்லியும் அவர்கிட்ட இருந்து ஏதாவது பதிலோ இல்லைன்னா வந்து கான்டாக்ட் பண்றதோ ஏதாவது நடந்ததா? ஒரு பதில் மட்டும் வந்துச்சு எனக்கு நேரடியா. என்ன என் பேருக்கு எடுத்துட்டேன். மீடியால என்ன 2-3 மாசம் பேசுவாங்க. அப்புறம் நடிகன் தானே, என் வழி போயின்னு தான் இருக்கும். எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நான் யார் மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் வந்து பல படங்கள் ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு முகமா வந்து அறிமுகமாகி சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன்னு சொல்லிட்டு பல படங்கள் வந்து அவர் வச்சிட்டு இருக்காரு. அண்ட் ஆக்டிங் ஒரு பக்கம் அப்படின்னா இவர் வந்து பிசினஸ் டைக்கூன் அப்படின்னே சொல்லலாம். ஜவஹர் சார், வெல்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. அண்ட் இன்ட்ரோல சொன்ன மாதிரி தான் சார், நீங்க வந்து ஆக்டிங் ஒரு பக்கம் அண்ட் பிசினஸ் ஒரு பக்கம் எல்லாத்தையும் அப்படியே அழகா மேனேஜ் பண்றீங்க. அண்ட் இவ்வளோ லேட்டா வந்து சினிமாக்கு வந்திருக்கீங்க இல்லையா? எப்படி சார் லேட்டா வந்திருந்தேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நான் கேமராமேனா தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒரு 90sல வந்து ஒரு 4 படம் கேமராமேனா தான் ஒர்க் பண்ணியிருந்தேன், சினிமாட்டோகிராஃபரா. 4 படம் கிழக்கு வாசல், இதயம், சிங்காரவேலன், சின்ன கவுண்டர், கொஞ்சம் கிளாஷ் ஒர்க்கு ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபாரின் போகிற சான்ஸ் கிடைச்சது. அதனால நான் வெளிநாடு பயணம் பண்ணிட்டேன். போயிட்டு அங்கே அங்கேயே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நான் போன கண்ட்ரி வந்து யூரோப்பியன் கண்ட்ரி. அதனால வந்து போகிற பிகினிங் லாங்குவேஜும் தெரியாது. நான் ஃப்ரான்ஸ் போயிருந்தேன். லாங்குவேஜ் பிகினிங்கில் கஷ்டமாக இருந்துச்சு. நான் இங்கே கண்டினியூ பண்ணலாமா இல்லைன்னா திருப்பியும் இந்தியாவுக்கு போயிடலாமா. அப்புறம் சரி வந்துட்டோம், எங்கேயும் கண்டினியூ பண்ணேன். பிகினிங் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. என்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க, ஓடி வந்துடுவாங்க. எதுவுமே வேலை இல்லை, லாங்குவேஜ் இல்லை, எதுவுமே இல்லாத இருக்க முடியாது. நான் வாழ்ந்து வந்து ரோட் வாழ்க்கை. நான் ப்ராப்பராக அங்கே போய் ஒர்க் பண்ணல. நான் ப்ராப்பராக போய் ஒர்க் பண்ணேன்னா எதுவுமே ப்ராப்பராக பண்ணல. சூழ்நிலை அது மாதிரி எனக்கு அந்த டைமில் வந்து சரி ஏதோ ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். இங்கேருந்து எடுத்து போய் அங்கே சேல் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ். அது வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து சம்பாதிக்கிறவங்களோட அதிகம் பணம் அது. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அதனால தான் வந்து அந்த டைமில் சேர்த்து வச்சு தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனு, வீடு அப்படி இப்படின்னு தான் எனக்கு. அப்புறம் வந்து 2006ல் அப்புறம் இந்தியாவுக்கு வந்து இங்கே தான் இருக்கேன். எதனால சார்? எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன படங்கள் எல்லாமே வந்து ஹிட் லிஸ்ட், டாப் லிஸ்ட் படங்கள். அண்ட் ஆமா, நீங்க வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து பண்ணுவீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் அது லைக் வந்து பீக் விட்டுட்டு எதனால சார் நீங்க வந்துட்டு ஃபாரின் போகணும் அப்படின்ற? ஆக்சுவலா வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கணும். பர்சனலா எனக்கு பிடிச்சிருக்கணும், அது எனக்கு ஒரு வெறியா இருக்கணும். அது இருந்தால் தான் அந்த லைன்ல போக முடியும். அந்த டைமில் நான் வந்து படிச்சுட்டு நான் 10th தான் படிச்சிருக்கேன். அப்புறம் ஃபெயில் ஆகிட்டேன். நான்
அதனால எங்க அண்ணன் தான் வந்து இல்ல நீ சினிமாட்டோகிராஃபி கத்துக்க சொல்லி முதல்ல போட்டோகிராஃபர் வந்து கத்துக்கிட்டேன். போட்டோகிராஃபர் ரோப்னு ஒருத்தர் என்னோட குரு சமீப காலம் தான் இறந்தாரு அவரு. அதுக்கப்புறம் கேமராமேன் ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த டைம்ல. எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா இந்த உலகத்தை வந்து சுத்தணும், உலகத்தை பார்க்கணும். எனக்கு ஒரு மைண்ட்ல அப்படிதான் ஓடி இருந்துச்சு. ஒரு ஒர்க்குன்னா எனக்கு இது பிடிக்காத ஒர்க்காக தான் இருந்துச்சு அந்த டைம்ல. ஏன்னா எனக்கு பெரிய கேமராமேன் இருந்திருக்கலாம் ஒரு வேலை. அப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, ஃபாரின் நான் போயிட்டேன். அது சொன்ன மாதிரி நான் தான் நம்ம எதுல ஈடுபாடு இருக்கோ அங்க போயிடலாம் எல்லாருக்கும். அப்புறம் பிரான்ஸ்ல போயிட்டு ஒரு கொஞ்சம் தடங்கள் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா சரி நம்ம வந்துட்டோம் இன்னைக்கு எனக்கு பிசினஸ் பண்ணியே இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணும். உங்களுக்கு புரியுதா? நம்ம வேலை சேர்ந்தா உலகத்தை சுத்தி பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரான்ஸ்ல போயிட்டீங்கன்னா ஒரு வேலை தேர்ன்னு வச்சுங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 11 மந்த் வேலை வாங்கிட்டு 1 மந்த் ஹாலிடே கொடுப்பாங்க. அந்த 1 மந்த் ஹாலிடே நம்ம இந்தியா தான் வர முடியும். அந்த யூரோப் அந்த ஈவன் பிரான்ஸ் கூட சுத்தி பார்க்க முடியாது. வீட்டுக்கு போறதா ஒரு ஆர்வமா இருக்கும், வீட்டுக்கு போகலான்னு. நிறைய பேர் நாங்கள் மீட் பண்ணியிருக்கேன். பிரான்ஸே நிறைய பேர் பார்த்தது இல்லை. எனக்கு அது மாதிரி ஒர்க் பிடிக்கல. என்னத்துக்கு இது மாதிரி நம்ம பிறந்துட்டோம், நம்ம உலகத்தையும் பார்க்கணும்ல, கிரியேஷன் பார்க்கணும். சும்மா நம்ம பணம்னு போகக்கூடாது. நம்மளுக்கும் எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு என்னதுன்னா நான் 10th படிச்சுட்டு பிறகு நான் சைக்கிள் டூர் போனேன். டெல்லி வரைக்கும் போனேன். ஒரு டூர் வந்து கேரளா வரைக்கும் போனேன், இன்னொரு டெல்லி வரைக்கும் போனேன். எனக்கு உலகத்தை பார்க்கணும்னு. அந்த காலத்துல வந்து சைக்கிள் டூர்னும் போது தனியா போனேன். ஒரு டூர் தனியா பண்ணேன், ஒரு டூர் ஃப்ரெண்ட் கூட போனேன். எனக்கு எப்படி உலகத்தை பார்க்கணும், நான் என்ன பண்றேனோ ஒர்க் பண்றேனோ அந்த டைம்ல தெரியாது. எனக்கு 17 வயசு இருக்கும். எனக்கு 17 வயசுல இந்த பணம் எப்படி சம்பாதிக்கணும் அது மைண்ட் இருக்காது. எனக்கு என்ன மைண்டுன்னா உலகத்தை பார்க்கணும். அதுக்கு ட்ரை பண்ண முடியல, ஃபெயிலியர். அதுல அடுத்தது வேர்ல்ட் ட்ரிப் போலான்னு இருந்தேன் சைக்கிள்ல, அதுவும் முடியல. அதுக்கப்புறம் தான் எங்க அண்ணன் எடுத்துன்னு போயிட்டு சரி நீ போய் கேமராமேனா நீ கற்றுக்க சொல்லிட்டு அப்துல் ரஹ்மான் கூட தான் போய் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த 4 படம் அவர் கூட தான் ஒர்க் பண்ணேன். எனக்கு ஒர்க் பண்ண சமயத்தில் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. எனக்கு பிடிக்கணும் இல்லை ஒர்க்கு, எனக்கு பிடிக்கல. சரி அப்புறம் கொஞ்சம் 4 படம் பண்ணிட்ட பிறகு அப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது மாதிரி ஃப்ரான்ஸ் போயிட்டேன். அங்கே போய் சம்பாதிச்சேன். அது என்ன ஒரு எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்னா நான் ஒரு 25 கண்ட்ரி ட்ராவல் பண்ணேன். 25 கண்ட்ரி எப்படி ட்ராவல் பண்ணேன்? ஃப்ளைட்லாம் போகல, பட் ஸ்டாப் தான். நான் கிட்டத்தட்ட நான் ஹிப்பிஸ் மாதிரி இருந்தேன் அந்த டைம்ல. ஹிப்பிஸ் வேற, ஜிப்சி வேற. ஜிப்சின்றது வந்து அங்கே இருக்காங்க ஜிப்சி 2 டைப்ஸ். ஜிப்சின்றது வந்து நாடோடிகள். ஹிப்பிஸ் வந்து அவங்க ஒரு ஒரு லைஃப்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஜிப்சிஸ்னா ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு மைக்ரேட். அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஸ்டே இல்லை. அவங்க வந்து ஜிப்சிஸ் வந்து யூரோப்ல இருக்கிற ஜிப்சிஸ் இந்தியாவில தான் அவங்களுக்கு பூர்வீகம். செகண்ட் வேர்ல்ட் அப்படி போயிட்டு நிறைய பேர் ருமேனியன்ஸ் இருக்காங்க, அவங்க தான் ஜிப்சின்னுவாங்க. அதனால ஜிப்சி நான் சேரல. உங்களுக்கு புரியுதா? ஹிப்பிஸ்னா முடியெல்லாம் விட்டுக்கிட்டு சடை முடியெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு ட்ரீம்ல இருப்பாங்க. நிறைய பேசுவாங்க அவங்க. உங்களுக்கு புரியுதா? ஜீனியஸா இருப்பாங்க அவங்கலாம். ஃபாரின்லாம் முடியெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்கன்னா ஸ்டைல்லாம் இல்லை. அவங்க நீங்க பழகுனதான் தெரியும். இப்போ உங்களுக்கு புரியுது? அது நான் ஹிப்பிஸ் மாதிரி தான் வாழ்ந்தேன். ஹிப்பிஸ்னா பட் இன்னைக்கு வரைக்கும் நான் பிரான்ஸ்ல இருந்து வைன் கட்டு தொட்டது இல்லை. அதுக்கெல்லாம் போகல. என்னதுன்னா அதுக்கு டைம் இல்லைன்னு இல்லை, இங்கிருந்து நான் வறுமனையில தான் போனேன். எனக்கு கூட ஏர்னிங் இல்லை. அதனால பை ஸ்டாப் வந்து நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணேன். நான் பிஸ்னஸ் பண்ணி சம்பாரிச்சு ட்ராவல் பண்ணேன். இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறேன்னா இங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இதை பத்தி நான் பேசிருக்கேன் நிறைய யூடியூப்ல. இங்க இருந்து வேற ஊரு அப்படி போனா பாத்துக்கினே போகலாம்ல. அப்புறம் வின்டர் ஸ்டார்ட் ஆகும். வின்டர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா பயங்கர கோல்டு யூரோப்ல. வின்டர்ல என்ன பிசினஸ் கூட ஆகாது, நம்மளும் டிராவல் பண்ண முடியாது. அப்படி போய் எங்குமே தங்க முடியாது. டென்ட்டு, ஸ்டவ், குக்கிங் எல்லாமே வச்சு தான் ட்ராவல் பண்ணுவேன். நான் லாட்ஜ் எல்லாம் இது வரைக்கும் நான் லைஃப்ல தூங்குனது இல்லை யூரோப்ல. எல்லாமே அங்கே யூரோப்ல வந்து கேம்பிங் சைட் ஒன்று இருக்கும். அங்கே வந்து ஒரு 5 யூரோ கொடுத்தீங்கன்னா அங்கே எல்லாமே இருக்கும் குக் பண்ணுறது. நம்ம டென்ட் 5 யூரோன்றது பெரிய காசு இல்லை அந்த ஊருக்கு. கவர்மெண்ட் போனால் இன்னும் 2 யூரோ கூட இருக்கு. அப்படி ஒன்று சில இதெல்லாம் ஃபாரஸ்ட்ல போய் தாங்கலாம். அங்கெல்லாம் அனிமல்ஸ் இல்லை, நம்ம இந்தியா மாதிரி அனிமல்ஸ் இல்லை.
அப்படிதான் என்னோட ட்ராவல் இருந்துச்சு. பின்ன எனக்கு போகிற இடத்துல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அந்த டைம்லேயே 2000லேயே பர் டே 10,000 20,000 கூட சம்பாதிக்க முடிஞ்சது ஈஸியாக என்னால். 20,000 அந்த காலத்தில் வந்து இங்கே ரொம்ப பெரிய காசு. ஈவன் இப்போவே 20,000 ரூபாய் பெரிய காசு. அதனால சம்பாரிச்சு எங்கள் வீட்டில் சில பேருக்கு ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் இடம் வாங்கினேன். நிறைய பேருக்கு அப்படி தான் போச்சுங்க. நான் எனக்காக சேர்த்து வைக்கல. அப்புறம் ஒரு ஆக்சிடெண்ட்டாக இங்கே இந்தியாவுக்கு வந்து போயிருக்கேன். பேசும்போது பல பரிமாணங்கள் வந்து நீங்க வச்சிருக்கீங்க. சினிமாட்டோகிராஃபரா ஆரம்பிச்சு ஒரு போட்டோகிராஃபர், சினிமாட்டோகிராஃபர் அண்ட் வந்துட்டு பிசினஸ் பண்ணணும்ட்டு இங்கிருந்து கிளம்பி போய் பிரான்ஸ்ல அண்ட் அங்கே வந்து அகைன் பேக் பேக்கரா ஒரு ஹிப்பியா இருந்து எவ்வளவு வந்து வச்சிருக்கீங்க சார்? எவ்வளவு பர்சனாலிட்டி இல்ல இன்னும் நிறைய இருக்கு. என்னத்துனா ஐ டோன்ட் பிலீவ் மச் இன் ரிலிஜியஸ். நான் வந்து மனசாட்சிக்காக வாழ்றேன். நான் இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும். சில கட்டுப்பாடுலாம் நிறைய வச்சிருக்கேன். இப்படிதான் வாழணும், பணம்லாம் முக்கியம் இல்லை. நம்ம லைஃப் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லணும். பெரிய ஆளா சொல்றதோட ஃபேமிலி ஓரியன்ட்ல சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? இப்படி இப்படி இருந்தாரு போனாரு. அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறை வரைக்கும் பேசினாலே போதும். நம்மளுக்கு 5 தலைமுறை நம்மள கிங்ஸ் இல்லை. சில பேருங்க அது கூட இல்லை சாவர வரைக்கும் தான் முடிஞ்சிடணும். அப்படி இல்லை. நான் உலகத்தில் வந்து நான் ரொம்ப யூனிக்கான லைஃப் என்னோட லைஃப். என்னத்துனா யாரும் சில பேர் இந்தியாவிலேருந்து அங்கே போயிட்டு பணம் சேர்க்க தான் பார்ப்பாங்க. நானும் பணம் அஃப்கோர்ஸ் சேர்த்தேன். பட் 4 மாதம் தான் நான் ஒர்க் பண்ணுவேன். இந்த சம்மர் டைமில் வந்து யூரோப்பில் வந்து அந்த டைமில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும். அப்புறம் வந்து டெரிபிள் கோல்டு அதுக்கப்புறம் வெரி கோல்ட் கண்ட்ரி அதனால் வந்துடுவேன். நிறைய எப்படியோ ஒரு பீரியட் வந்து 1 இயரில் வந்து அந்த சீசனில் வந்து ஒரு 15 lakhs ஈஸியாக என்னால் சம்பாதிக்க முடியும் 2000. அது இங்கே எட்டுன்னு வந்தால் இங்கே என்னடா அப்போ வந்து இந்தியா வந்து ரொம்ப அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரி. அப்போ வந்து இந்தியா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு பிரியாணி வந்து 12 ரூபாய் அந்த காலகட்டத்தில். அப்புறம் நான் ஒரு ஹீரோ ஹோண்டா பைக் வச்சுருந்தேன். அது பெட்ரோல் வந்து 30 ரூபாய் எவ்வளோ ஞாபகம் இல்லை. பட் 30 rupees தான், மேலே இல்லை. அது என்னோட சின்ன பிஸ்னஸ் வந்து மகாபலிபுரம். அங்கே சின்ன சின்ன ஸ்டாச்சுஸ்லாம் திங்ஸ்லாம் அங்கே விற்கிறது தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அதனால அந்த 100 ரூபாய் எடுத்து செலவு பண்ணாலும் அதில் மிச்சம் வந்து எனக்கு 50 ரூபா அப்படியே நிற்கும். என்னடா நம்ம 15 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு வந்து இருக்கோம். உங்களுக்கு புரியுதா? எப்படி செலவு பண்ண எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் ஃபேமிலி நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க, கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு சரி அப்படிதான் லைஃப் போச்சு. நான் லைஃப்பில் சீரியஸாக எடுத்துக்கல. எனக்கு எப்போ சீரியஸாக எடுத்துக்கிட்டேன்னா நான் அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, என்னடா அவ்வளோ சம்பாதிக்கிற, எடுத்துன்னு வந்து எல்லாரும் கொடுக்குற, உனக்குன்னு வச்சுக்கோ, உனக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, லைஃப் வந்து எப்படியா இருக்காது, வயசானா உனக்கு யாருன்னா இருக்கணும் துணை அப்படின்னு சொல்லி மேரேஜ் பண்ண சொன்னாங்க எனக்கு. நான் பெரிய தப்பு பண்ணது தான். நான் மேரேஜ் பண்ணி வந்துருக்கூடாது. பட் மேரேஜ் பண்ணேன். அவங்க வந்து ஐடி ஃபீல்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க கேரக்டர் எதுவுமே தெரியாது எனக்கு. அவங்க என்னத்துக்கு என்ன மேரேஜ் பண்ணேன்னா, நான் நாசரோட தம்பி ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து இவர் ஃப்ரான்ஸில் இருக்காரு. அப்போல்லாம் வீடு கட்டிட்டேன், செங்கல்பேட்டில் வீடு அதுவும் பெரிய வீடு. நீங்கள் பார்த்துருப்பீங்களா யூடியூப்ல. கட்டிட்டாரு. கொஞ்சம் நல்லா வசதி அவங்களும் கொஞ்சம் வசதியான ஆளுங்க தான். அப்படி நினச்சி தான் மேரேஜ் பண்ணேன். வாழ்க்கை நடத்தணும்னு மேரேஜ் பண்ணல. ஒரு ஸ்டார் ஃபேமிலியில் வந்துட்டோம் அப்படின்னு அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க. பட் நாங்கள் சொல்லி தான் மேரேஜ் பண்ணோம். எங்களுக்கும் அதற்கும் அவ்வளோ டச் இல்லை. எந்த வேற அவங்க கல்யாணம் எல்லாம் வேற தானே. சரி மேரேஜ் பண்ணிட்டு உடனே ஒரு 15 daysலாம் கன்சீவ் ஆகிட்டாங்க என் ஒய்ஃபு. அப்புறம் பையன் அப்பயே கொஞ்சம் ட்ரபிள் பண்ணாங்க அண்ணன். ட்ரபிள் பண்ணி அப்புறம் பையன் பிறந்துட்ட பிறகு நிறைய ட்ரபிள் கொடுத்தாங்க எனக்கு. அப்புறம் எனக்கு வருமானம் இங்கே இல்லை இந்தியாவில். அப்படி இருந்தா வருமானம் இருக்காது இல்லை. ஒரு மாதத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாருக்கு எதுவுமே இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு சொல்லிட்டு, இல்லை நான் ஃப்ரான்ஸ் போயிட்டு திருப்பி நான் அந்த லைஃப் போயிட்டு சம்பாரிச்சு நான் அனுப்புகிறேன் சொல்லி வாக்குவாதம் பண்ணி அங்கே வந்து அவங்க என்னோட வாழ பிடிக்கல. குழந்தை விட்டு அவங்க போயிட்டாங்க. குழந்தைன்னா ஒரு 8 மாதம் குழந்தை. புரியுதா? 8 மாதம் குழந்தைன்னா அவனுக்கு பல்லு கூட வளரல. அவன் வந்து நடக்கவும் இல்லை. அந்த டைமில் அவன் நடக்கலை. என் பையனுக்கு வந்து கொஞ்சம் மண்டை அப்படி இருக்கும். அப்போ இந்த பிறந்து தலை அமுக்குவாங்களே, அவங்க சரியா அமுக்கல அவங்க வீட்டில்.
ரவுண்ட் ஆக்குவாங்க தெரியுமா? ஒரு ஒரு ஈவனா இருக்காது. அவர் டெய்லி குளிப்பாட்டி அவங்க பண்ணல. என் பையன் பிறகு அவங்க அம்மா ஃபைப்ராய்டு இருந்துச்சு கட்டியில. அதனால அது வந்து ப்ரெஸ்ஸாகி தலை மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு தம்பி ஒருத்தன் இருக்கான். அவன் மூளை உடைச்சில அது தம்பி இருக்கான். அவனை மாதிரி தான் இருக்கு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த குழந்தை எப்படிதான் என்னோட பிறந்த குழந்தை ஒரு வேளை உங்க தம்பி மாதிரி இருப்பான் சொல்லி அப்படி இப்படி சொல்லி அவங்க அந்த பையனை கூட அப்படி கேர் பண்ணல அவங்க. நான் சரி அப்புறம் நான் ஃப்ரான்ஸ் போயிட்டு பிறகு அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்க. குழந்தைய விட்டாங்க. 8 மாசம் குழந்தைய அப்படி விட்டாங்க. திருப்பி நான் போனேன். திரும்பி வந்தேன். ஒரு 10-15 டேஸ் திரும்பி வந்தேன். திருப்பி வந்து பார்த்தா வீட்டில் குழந்தை எடுத்துன்னு வந்து நான் அப்போலேருந்து நான் அவனை வளர்க்குறேன். இன்னைக்கு வரைக்கும் வளர்த்துட்டு இருக்கேன். 8 மாசத்துல இருந்து இன்னும் மேரேஜ் பண்ணல நான். என் பையனுக்கு மதர் மாதிரி தான் நான். மதரு ஃபாதரு அவனை என்ன அது ஒரு பெரிய வாழ்க்கையில வந்து போராட்டத்தில் அவனை வளர்க்குறேன். நான் வேலை பார்க்கணும், வீடை கட்டணும். கூட எங்கள் அம்மா அப்பாலாம் இருந்தாங்க. எங்கள் அப்பா லாஸ்ட் இயர் இறந்துட்டாரு. சில சின்ன ஒரு பிரச்சனையால இப்போ எங்கள் அம்மா வந்து எங்கள் சிஸ்டர் வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்போ வந்து நானும் பையனை தான் இருக்கோம் எங்கள் வீட்டில். இப்போ நானும் பையன் தான், வேற யாருமே இல்லை எங்கள் வீட்டில். இப்போ நான் பையனுக்காக நான் வந்து 10th படிக்கிறான். முக்கியமான வருஷம் அவனுக்கு சமைக்கணும், டிஃபனில் சாப்பாடு கட்டி கொடுக்கணும், துணி துவைக்கணும், வீடு கிளீன் பண்ணணும், எல்லாம் நிறைய ஒர்க்கு. நான் பர்ச்சேஸ் வெளியே போய் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரணும். எது இருந்தாலும் நான் தான் பண்ணணும். வீடும் கிளீனாக வச்சுக்கணும். அதனால ஃபுல் டைம் வந்து அவனுக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். என்னத்துனா அவன் நல்லா படிக்க வச்சு அவனை ஒரு நல்லபடியாக ஒரு இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த சைடில் வந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்ததே இல்லை. 8 மாசத்தோட அவங்க அம்மா இல்லை. பட் 8 மாசத்துல வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இது வந்து ஒரு ஹேண்டிகேப் சைல்டா இருக்கலாம்ன்ற ஒரு சந்தேகத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி இல்ல, அந்த சந்தேகம்லாம் இல்லை. ஓகே. அந்த குழந்தை பிறந்துட்டு பிறகு அவங்க இது மட்டும் சொல்ல நிறைய பேச விரும்பல. அவங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் கேட்டாங்க. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய வச்சுட்டு எல்லா ப்ராப்பர்ட்டியும் கேட்டாங்க. அந்த குழந்தை வந்து முக்கியம் இல்லை. அப்படிதான் ஆகுது. கல்யாணம் ஆயிட்ட பிறகு எனக்கு எல்லாம் சொத்தெல்லாம் என் மேலே எழுதுவீங்க அப்படி இருந்துச்சுன்னு அதுக்குள்ள பிரச்சனை வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்க்கலன்னு வைங்களேன். இன்னைக்கு வரைக்கும் நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன். அவனுக்கு அந்த பார்ட்டே தெரியாது. ஒரு மதர் ஃபீலிங்கே அவனுக்கு இல்லை. இப்போ எது இருந்தாலும் நான் ஹக்கிங்கும் நான் தான், கிரையிங்கும் நான் தான் என் பையனுக்கு இன்னைக்கு வரைக்கும். அதனால நான் ஃப்ரெண்ட்ஸும் போக முடியல. நான் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு வச்சிருக்கேன். எப்போ நான் வருவேன், இந்த பேப்பர்ஸ் அஃபிஷியல் பேப்பர்ஸ்க்காக போயிட்டு வருவேன். பையனை வளர்த்துட்டேன் 10th வரைக்கும். இல்ல அதுதான் எனக்கு டவுட்டே. ஏன்னா தம்பி மாதிரி இருப்பான் அப்படின்ற ஒரு சந்தேகத்துல விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா? பட் ஆனா இப்போ அப்படி எல்லாம் விட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடே இல்லை. அவங்க குழந்தை கர்ப்பப்பையில இருக்கிற களி தான் சொன்னாங்க அவங்க. அப்போ புரியுதா? அவங்க வீட்டுல இல்ல அவங்களுக்கு இந்த ஃபைப்ராய்டு பிரச்சனை இருக்கு அப்படி சொல்லிதான் அவங்க அம்மா அப்பா ப்ரெஸ் பண்ணி தான் அவங்க குழந்தை உருவாக்குனது. அவங்களுக்கு இஷ்டமே இல்லை. அதனால அந்த பார்ட் வேண்டாம். இவ்வளோ நாளுக்கு அப்புறமா ஏதோ ஒரு இடத்துல இப்ப பையன் வளர்ந்துட்டான், கேட்பான் இல்லையா அம்மா இங்கே அது மாதிரி விடலையே. இன்னும் ஒரு தடவை இல்ல நான் ஒன்னும் அவனை அது மாதிரி விடலையே. அது மாதிரி விடலையே. அவனுக்கு எதனா ஒரு குறை வச்சா கண்டிப்பா ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பான். உங்களுக்கு புரியுதா? அந்த பிரச்சனை கண்டிப்பா பண்ணியிருப்போம். இன்னைக்கு வரைக்கும் இந்த வீடு அவனுக்கு தான். நான் என்ன பண்ணேன்னா சரி நம்ம ட்ராவல் பண்ணா முடிஞ்சிட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு தான் இங்க வரேன். ஆனா நான் அந்த தொடக்கம் எனக்கு ஏர்னிங்க்கு தொடக்கம் அது. இப்போ நான் யூரோப்பில் வந்து ஒரு 10-15 இயர்ஸ் மேலே இருந்துட்டேன். எப்படி சம்பாதிக்கிற டைமில் வந்து இங்கே தங்கிட்டேன். உங்களுக்கு புரியுதா? எனக்கு தெரியும் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி பேசணும். அப்போ தான் ஃப்ரெஞ்செல்லாம் கற்றுன்னு வரேன். ஃப்ரெஞ்சு பேசுவேன் நான் இப்போ. அதனால அந்த டைமில் வந்து இங்கே மாட்டிக்கிட்டேன். உங்களுக்கு புரியுதா? குழந்தைய வச்சுக்க நிறைய பேர் சொன்னாங்க டே வேணடா குழந்தைய விட்டா செத்துருவான். உங்களுக்கு புரியுதா? குழந்தைய விட்டு அவங்க பார்க்க மாட்டாங்க. எல்லாத்தையும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அம்மா வரலன்னா அது கேர் இல்லாத தான். புரியுது? அது சரி லைஃபே போனாலும் சரி என் பையனுக்காக தான் வாழணும். வேற எனக்கு சரி நம்ம வாழ்ந்துட்டோம் யூரோப்ல. அது ஒரு கதையாட்டுன்னு என் பையனை சொல்ல முடியாது. இப்போ என் பையனுக்கு அம்மா அப்பா தான் நான். ஆக்சுவலா வந்து நீங்க பேசும்போதே லைஃப் லெசன்ஸா இருக்கு எல்லாமே. வாழ்க்கை எனக்கு கத்துக் கொடுக்குற பாடத்தை வந்து நான் கத்துக்கிறேன். இந்த ரிலீஜியனோ இல்லைன்னா வந்து ஒரு கம்யூனிட்டி பேக்ரவுண்ட்லயும் நான் வந்து இருக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கீங்க இல்லையா? இது எந்த இடத்துல வந்து மாறுச்சு உங்களுக்கு?
எனக்கு எந்த இடத்துல மாறுச்சுன்னா இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நாகர் தான் சொல்லுவேன். ஓகே. நான் வெளியாலாம் சொல்ல விரும்பல. என்னதுன்னா ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி வந்து உம்ரா போயிட்டு வருவோம். அப்புறம் வந்து தாவிது இப்படி எண்ண ஆரம்பிச்சான். இப்படி எண்ணின்னு இருப்பான் அந்த டைம்ல. இப்போ இல்லை, அந்த 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 டைம்ல நான் பார்க்க டைம்ல எப்போ பார்த்தாலும் மணி வச்சுன்னு இப்படி 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 பண்ணிட்டு இருக்கவன் பெரிய பாவம் பண்ணியிருக்கான். அவன் பேரண்ட்ஸ் பார்க்கல. உங்களுக்கு புரியுதா? அவன் பேரண்ட்ஸே சுத்தமா பார்க்கல. புரியுதா? அவன் தம்பி ஒருத்தன் மென்டல் ஹேண்டிக், அவனையும் பார்க்கல. சரி இவன் உம்ராவுக்கு போறான், எல்லாம் பண்றான், இது பண்றான், பட் ஒரு பலன் இல்லையே. அது வந்து சரி நம்ம வந்து நம்மள மாதிரி இருக்கலாம். இப்போ இதெல்லாம் பண்றது நடிப்பு தான் எனக்கு தெரிஞ்சது. அதெல்லாம் கண்டினியூ பண்ணிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ பண்ணியிருந்தா ஓகே, சும்மா அந்த நேரத்துக்கு. அதனால சரி நம்ம ரிலிஜன்லாம் வேண்டாம், நம்ம மனசாட்சி, நம்ம மனசாட்சி தான் கடவுள். நம்ம கடவுளை பார்த்தது இல்லை, நம்ம 1000 வருஷம் வாழ்ந்ததும் இல்லை, சரித்திரமே இல்லை. ஈவன் ஜீசஸ் எடுத்துங்க, 35 இயர்ஸ்ல தான் அவர் இறந்தாரு. முகமது நபி எடுத்துங்க, அவரும் வந்து ஒரு 60-70 இயர்ஸ்ல இறந்தார். யாரும் 1000 வருஷம் நம்மளுக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லலை. ஒரு 1000 வருஷத்துக்கு யாருன்னா பாடம் சொல்லி எல்லாம் பயந்து இருப்பாங்க ரிலிஜியன் பத்தி. உங்களுக்கு புரியுதா? முகமது நபி அவர் 1000 வருஷம் வாழ்ந்தாரு, ஜீசஸ் 2000 வருஷம் வாழ்ந்தாரு, புத்தர் 1000 வருஷம் வந்து ஒரு பயம் இருக்கும், ஓ கடவுள்லாம் இருந்திருக்காங்கன்னு. எல்லாரும் நம்மள மாதிரி தான் வாழ்ந்திருக்காங்க, ஹானஸ்டா வாழ்ந்திருக்காங்க. இல்ல இப்ப என்னோட பார்வைக்கு ஹானஸ்டா தான் வாழ்ந்திருக்காங்க. அந்த ஹானஸ்ட்க்கு நிறைய பேருக்கு புரிஞ்சு இருந்துச்சு, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. இப்படிதான் நம்ம ஜெனரேஷன் கண்டி கடவுளா அவங்க படைக்கல. ஹானஸ்டா எல்லாம் ரொம்ப ஹானஸ்டா இருந்திருக்காங்க, அவங்க ஏத்துக்கிட்டாங்க, அது மதமா ஆக்கிட்டாங்க. அப்படி போயிட்டு கண்டி நம்ம அதே ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தொழுகிறது ரொம்ப கம்மி இருந்தாலும் நான் ஃபெய்த் வச்சுட்டு இருக்கேன். என் பையனை வந்து தொழுக அனுப்புறேன், ஸ்டாப்லாம் பண்ணல. அது உன்னோட வழி, நீ போ, நீ கத்துக்கோ, நான் ஒன்னும் ஸ்டாப்லாம் பண்ணுவேன், உன்னோட ஃப்ரீடம் அது. அதனால அவன் ஸ்டாப்லாம் பண்ணேன். இன்னைக்கு கூட அவன் போனா எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன கேட்பேன், ஏன்ப்பா போறது இல்லை? இல்லடா பிடிக்கலடா, நிறைய வேலை, நீ மசூதி பண்ணி யாரை சமைக்கணும், நான் தானே பண்ணணும் அப்படி சொல்லுவேன். ஆக்சுவலா வந்து மசூதிக்கு போனா எனக்கு பிடிக்காத ஒரு பெரிய, ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கும். அங்க உட்காந்து பிச்சை எடுக்கிறாங்களா முஸ்லிம்ஸ் தான். புரியுதா உங்களுக்கு? இந்த படிக்கட்டில் வந்து அதெல்லாம் கொடுக்கணும். நம்ம ரிலீஜியனா இருந்து என்னன்னோ பேசுறது இவங்களும் பண்ணலாம்ல. அதனால நான் ரிலீஜியஸ்லாம் ரொம்ப நம்புறது இல்லை. நான் எனக்கு கரெக்டா இருக்கேன். நான் கரெக்டா இருக்கிறதுனால நான் அப்பாவா இருக்கேன், அம்மாவா இருக்கேன் பையனுக்கு. நான் கரெக்டா இல்லைன்னா அது இருக்க மாட்டேன். அதனால இன்னைக்கு வரைக்கும் நான் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என் வழியில போயிட்டு என்னோட சேனல் வேற, அப்படிதான் போயிட்டு. இவ்ளோ வந்து சாதிச்சும் அகைன் ஸ்டில் வந்து நாசருடைய தம்பி ஜவஹர் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கு? இல்ல, நான் அதை பத்தி எடுத்துக்க மாட்டேன். எனக்கு வந்து எனக்கு உலகத்துல எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். என்னதான் அவங்க தான் இப்போ லைவா இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத இருக்காங்க. நானும் இப்போ பாக்குறேன், எப்பனாச்சும் பாக்குறேன். எனக்கு லைஃப் வந்து என் பையனை அவனுக்கு கரை ஏற்றணும் எப்படியாச்சும். அதனால வந்து நாதர்லாம் எனக்கு வந்து இப்ப எனக்கு யாரோ, எனக்கு வந்து நாதர்ன்றது எனக்கு என்னத்துனா ஒரு 35 இயர்ஸ் உங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட் இல்லைன்னா யாரோ தான். உங்களுக்கு புரியுதா? எதனால பிரிஞ்சு அப்படியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி? அதுக்கு நான் நிறைய பேசல, அவங்க தெரியல. 35 இயர்ஸ்க்கு எங்களுக்கு கான்டாக்ட் இல்லை. கான்டாக்ட் இல்லைன்னா இப்போ அவர் வந்து பெரிய பணக்கார மாதிரி பேசுறாரு. எங்க இருந்து மறந்துட்டாரு அவரு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன, அவர் இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. என்ன கொடுத்துருந்தாருன்னா, இது மாதிரி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க, இது யார் சார் எடுத்ததுன்னு கேட்குறாங்க. யார் எடுத்தது சொல்லணுமா இல்லையா? சொல்லுங்க, யார் எடுத்து சொல்லணுமா இல்லையா? அவர் என்ன சொன்னார்னா, நாசர் குரு. நாசருக்கு ஒரு குரு இருக்காரு, அவர் பேர் ரோஃப். அவர் சமீப காலமாக இறந்துட்டார். அவர் எடுத்த போட்டோ வச்சு என்ன சொல்லணும்? இல்லைங்க சமீப காலம் இறந்துட்டாரு, அவர் நினைவா வச்சிருக்கேன் அப்படி சொல்லாத, இது பாலு மகேந்திரன் எடுத்தது போய் சொல்றாரு. பெரிய பொய் அது, என்னால டைஜஸ்ட் பண்ண முடியல. அந்த டைம்ல வந்து பாலு மகேந்திரன் வந்து பெரிய நடிகர், சாரி டைரக்டர். நாசர் வந்து அப்ப சினிமாவில சான்சஸ் எல்லாம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? எப்படி அவர் வச்சு போட்டோ எடுப்பாரு? அவரே சரி இறந்து போயிட்டாருன்னா எதுவும் சொல்லக்கூடாது. அதுக்கு அந்த போட்டோ எடுத்தது எல்லாருக்கும் தெரியும், அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் தெரியும் யார் எடுத்ததுன்னு. ஆனா பாலு மகேந்திரன் போய் சொல்றாரு.
ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டேன்னா என்ன வேணா தவறுகள் பண்ணலாம். உங்களுக்கு மனசாட்சி இல்லை அவங்களுக்குலாம். உங்களுக்கு புரியுது. பாலுமேந்திரக்கு பாலுமேந்திர படத்தை எடுத்திருந்தாருன்னா ஏன் பாலுமேந்திர படத்தை நீ நடிக்கல நீ இல்லை? அப்படிதான் ஒரு கேள்வி இல்லை, செகண்ட் கொஸ்டின் அது இருக்குல்ல. அதனால நிறைய பேர் வந்து பெரிய எனக்கு கடவுள் நான் உண்மையா என்னத்தை நான் வேண்டிக்கிறேன், எனக்கு நிறைய பணம் வேண்டாம், எனக்கு ஹாப்பியா இருக்கிற வரைக்கும் காசு வேணும். இப்போ நான் நினைச்சா என்ன சினிமாவில் போய் நடிக்கலாம், நினைச்சா ஃப்ரெண்ட்ஸும் போய் ஒர்க் பண்ணலாம், வேண்டாம். நம்ம இந்த சுச்சுவேஷன் வந்துட்டோம், அதுதான் லீட் பண்ணணும். என்ன சொல்றீங்க நீங்க? இப்போ நான் இது விட்டு போயிட்டா என் பையன் எங்க போயிடுவான் இல்லை? எதுனா ஒன்று இப்போ ஸ்பாயில் ஆகிடும். எனக்கு எதுவுமே வேண்டாம். இப்போ எனக்கு எல்லாமே இருக்குது, சொந்த வீடு இருக்குது, அது சொந்த வீடு தான் நான் கட்டிருக்குது. எனக்கு ஏதோ ஒரு இன்கம் வருது, கொஞ்சம் வாடகைலாம் வருது, அதை வச்சுக்கிட்டு அது போதும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆசைப்படுறோமோ பிரச்சனை 10 times மோர் வரும் இல்லை? இப்போ நாசர் வந்து நிறைய சம்பாதிக்கணும், எங்கள் ஃபேமிலிக்குள்ள அட்டாச்மெண்ட் வந்திருப்பாரு, அப்படியே இருக்கலாம்ல. இப்போ நிறைய இருக்கிறதுனால அவங்க ஃபேமிலி அப்படி விட்டாரு, விடக்கூடாது விட்டுட்டாரு. நான் யாரையும் விடல. நான் வந்து என்னோட சரௌண்டிங்க்கு தெரியும், அது நான் வெளியே ஆளுங்களுக்கு எப்படி பேசுறேன்னு தெரியாது. பர்சனலாக வந்து நான் எனக்காக இன்னைக்கு வரைக்கும் வாழலை. இன்னைக்கு வரைக்கும் நான் எனக்காக வாடுறது என் பையனுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு. எங்கள் அம்மா இருக்கிறது அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் என் பையன், இவங்க தான் எனக்கு இம்பார்ட்டன்ஸ். இப்போ எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கை கால் கொஞ்சம் விழுந்துருச்சு இப்போ, அதனால எங்கள் சிஸ்டர் பார்த்துக்குறாங்க. இப்போ யார் இம்பார்ட்டன்ட்? என் பையன் தான் இம்பார்ட்டன்ட். அவனை பேஸ் பண்ணி தான் என் லைஃப் எல்லாமே. அவனுக்கு காலங்காலத்துக்கு எழுந்துக்குன்னா முன்னாடா வேணும் சமைக்கிறது கேட்டு தான் சமைப்பேன், நான் இஷ்டத்துக்குலாம் சமைக்க மாட்டேன். உங்களுடைய மேஜரான அந்த லைஃப் டெசிஷன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? நான் எப்படிப்பட்ட ஒரு பர்சன், நான் வந்து என்ன கண்ணாடி பாக்குறேன் அப்படின்னா யார் மாதிரி இருக்க கூடாது, ஆர் இந்த விஷயம் எல்லாம் நான் வந்து இவரை பார்த்து மாத்திக்கிட்டேன் அப்படின்னு எல்லாமே நீங்க சொல்ல போது கேட்கும் போது வந்துட்டு நாசர் மாதிரி நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கு. அப்படின்னு இல்லை, நாசர்லாம் விடுங்க, என்ன மாதிரி நான் இருக்கணும். ஏன் நான் ஒரு பாயிண்ட் பண்ணணும் தேவையில்லை. யாரு எப்படியோ நானும் தப்பான கூட இருக்கலாம்ல, அது சைட் நான் கூட சில மறைச்சு கூட பேசலாம்ல. அப்படி நான் என்ன மாதிரி இருந்தா என்ன மாதிரி இருக்கிறதுனால தாங்க இன்னைக்கு அவ்வளவு பெருசா கட்டு முடிஞ்சது. நான் அடுத்தவங்களை நான் பார்த்து காப்பி அடிச்சேன்னா நான் காப்பி தான் அடிச்சுட்டு இருப்பேன். உங்களுக்கு புரியுதா இல்லையா? எல்லாரும், நானும் என் பையன் என்னோட திங்கிங்க்கு நான் மரியாதை கொடுக்குறேன். என் திங்கிங் யார் கொடுக்குது? மேபி கடவுள் கொடுக்கலாம். நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த வீடு கட்ட சமயத்துல நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க என்ன, என்னடா பேலஸ் கட்டுற எப்படி சாத்தியம்னாங்க. ஆனா முடிச்சிட்டேன், 80% வேலை முடிச்சிட்டேன். 80% இத்தனைக்கும் வருமானம் இல்லாத எப்படியோ கஷ்டப்பட்டு ஒர்க் இன்னைக்கு வரைக்கும் நடந்துன்னு தான் இருக்கு. சரியா? அப்படியெல்லாம் நம்ம திங்கிங் கரெக்டா இருந்தா எல்லாம் கோல் கரெக்டா இருக்குங்க. எதுவுமே இல்லாத சும்மா ஆனா எனக்கு கடன் இல்லை. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேத்த கடன் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பையனை படிக்க வைக்கிறேன். எனக்கு இன்னொரு சொல்ல விரும்புறேன், என் பையனை வந்து போட்டி போட்டு படிக்க வைக்கிறேன். அவன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்டான ஸ்டூடெண்ட்டும் இல்லை. எப்படி இருந்தாலும் என்னோட ரத்தம் அவனுக்கு இருக்கு, என்னோட ஃபீலிங் அவனுக்கு இருக்கு. கண்டிப்பா நம்ம படிச்சுதான் பெரிய ஆள் ஆகணும்னு பெரிய விஷயமே இல்லை. நீ இப்போ நான் சப்போஸ் நிறைய பேர் சொல்றாங்க, என்னடா நீ நல்லா படிச்சு, நீ அவ்வளவு திறமையானவனா இருக்கியே, நீ ஏன் படிக்கல, நீ படிச்சிருந்தா பெரிய ஆளா இருக்கு. நான் சொன்னேன், யார் சொன்னது? படிச்சிருந்தானா எதனா படிச்சுட்டு அந்த வேலைக்கு தான் போயிருப்பேன். நான் படிச்சிருந்தா 1 லட்சம் கொடுத்துருப்பாங்க, அந்த 1 லட்சத்துக்கு தான் போக முடியும் என்னால. உண்மைதானே? நான் படிக்கிறதுனால உலகத்தை பார்த்துட்டேன். இப்போ நான் போய் ரோட்ல படுத்தாங்கன்னா, இப்போ நான் உண்மையா ரோட் லைஃப் தான் நான் எல்லாருக்கும் இன்டர்வியூ நான் கிளீனா பேசியிருக்கேன். சில பேருங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை நான் ஃப்ரான்ஸ்ல பெரிய மேனேஜரா இருந்தேன் பொய் சொல்லுவாங்க. நிறைய பேர் தெரியும் எனக்கு. நான் ரோட் லைஃப்ல தான் இருந்தேன், எல்லாருக்கும் தெரியும் நான் எப்படி என் லைஃப் லீட் பண்ணேன், எப்படி இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்துருக்குதுனால என்னோட என்ன சொல்றது, என்னோட ட்ரீம்ஸ் தான் அது. ட்ரீம்ஸ் ஏற்கனவே ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். அகைன் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விமர்சனம் வந்து வச்சீங்க நாசர் அவர்கள் மேல. அது என்ன, எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லா பொதுவெளியிலயுமே வந்து சொல்றீங்க, எனக்கு வந்து சில விஷயங்கள் பிடிக்கல, அவர் எங்க கூட டச்ல இல்ல, இவ்வளவு வந்து வெளிப்படையா சொல்லியும் அவர்கிட்ட இருந்து ஏதாவது பதிலோ இல்லைன்னா வந்து கான்டாக்ட் பண்றதோ ஏதாவது நடந்ததா? ஒரு பதில் மட்டும் வந்துச்சு எனக்கு நேரடியா. என்ன என் பேருக்கு எடுத்துட்டேன், மீடியால என்ன 2-3 மாசம் பேசுவாங்க, அப்புறம் நடிகன் தானே, என் வழி போயின்னு தான் இருக்கும்னா. எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அது? புரியுதா?
மீடியானா இப்போ நீ பேசிட்டே நான் இப்போ ஒரு 2-3 மாசம் ஓடும் கண்டிப்பா அப்படிதானே. அப்புறம் அதை பத்தி கண்டினியூ பண்ண மாட்டாங்களே. அந்த பதில் தான் வந்துச்சு. கண்டிப்பா ரெஸ்பான்சிபிள் ஐயோன்னு வரல. ஓகே. 3 மந்த்ஸ் பேசுவாங்க, அவ்வளவுதான். ஆனா அவர் பதில் சொல்ல. நான் அவ்வளவு இன்டர்வியூ கொடுத்தானே, அவர் பண்ணி இருந்தாலும் சொல்லி இருந்திருக்கலாம்ல. இல்ல இல்ல நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், எதுவும் செய்யல அவரு. உங்களுக்கு புரியுதா? அதனால அவரால் எதுவும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ தாண்டா ஜெயித்த, உங்க அண்ணன் ஜெயிக்கல. இப்போ பாருங்க, நான் என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு இல்லாத வீடு இது இல்ல, என்னோட ஸ்ட்ரென்த் இல்லாத பையன் வளர்க்குறேன். அது விட்டுட்டு சினிமாவில் போய் ஒர்க் பண்றேன். நான் தான் மேனேஜரா ஒர்க் பண்றேன். நான் தான் மேனேஜர். நான் ஒரு ஆளை வைக்க முடியாது. நான் கமிஷன் எடுத்துக்கிறாங்க. இப்போ கூட ஒரு பெரிய படத்துக்கு கூப்பிட்டாங்க. இப்போ கூப்பிட்றவனா பண்றாங்கன்னா, சார் நீங்க வந்து ஒரு 20 days கால் ஷூட் கொடுக்க முடியுமா கூப்பிடுறாங்க. பெரிய படத்தை, பெரிய ஸ்டார், பேர் சொல்ல விரும்பல, பெரிய டேரக்டர் தான். ஆனா ஒரு கண்டிஷன்ல கூப்பிடுறாங்க, சார் நீங்க 25 days வந்துருங்க. 25 days 25 days ஷூட்டிங் இல்லை. அங்க 8 மணி நேரம் தங்க வச்சுட்டாங்க வசதியா, ஒரு பெரிய ஹோட்டல் கொடுத்து. எப்போ இப்போ அவங்க ஷூட் பண்றாங்க அந்த நாள் தான் பேமெண்ட் உங்களுக்கு. அது எல்லாருக்கும் தெரியும் இண்டஸ்ட்ரியில. இப்போ 25 நாள் போயிருந்தேன்னா ஒரு 2 நாள் ஒர்க் பண்ணா 2 நாள் பேமெண்ட் தான் கிடைக்கும். என் பையனை விட்டு போக முடியாது இல்லை. அதனால இந்த பெரிய டைரக்டர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுறது. இப்போ சின்ன டைரக்டர்ஸ்னா அவங்க ஓகே சார் ஒரு 5 நாளைக்கு வரீங்கன்னா ஓகே ஒத்துப்பாங்க. அதனால பெரிய படம் நான் பண்றது இப்போ முடியாத காரியம். புரியுதா? 20 நாள் போய் தங்க முடியாது நாங்க. பட் இவ்ளோ நாளுக்கு அப்புறமா வந்து இப்போ சினிமா எதனால? சினிமா எதனால முக்காவாசி பேர் நீங்க நாசர் மாதிரியே இருக்கீங்க. முதல் நான் ட்வின்ஸ் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ட்வின்ஸ் இல்லை, அவருக்கும் எனக்கும் ஒரு 15-14 வயசு டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து இப்போ நிறைய பேர் வந்து சரி நாசருக்கு பெரிய பேமெண்ட் இல்லை, இவரு பிடிக்கலான்னு வர்றாங்க. ஆனா சில போக முடியல என்னால. 25 daysலாம் ஷெட்யூல் போக முடியல. இப்போ 5 days எனக்குன்னா விருப்பம்னா சின்ன டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அவங்க ஃப்ளெக்சிபிளா ஆயிடுவாங்க நம்ம கூட. சார் கொஞ்சம் ப்ளீஸ் சார் டேட்னு. பெரிய டேரக்டர் போயிட்டு சார் கொஞ்சம் போயிட்டு வர சொல்ல விட மாட்டாங்க. நான் காஷ்மீர் போயிருந்தேன், நான் லியோ படத்தில் நடிச்சேன். அங்க போய் எனக்கு ஒரு 2 ஷெட்யூல் இது பண்ணாங்க. ஒரு 20 days, இன்னொரு 20 days. 40 daysல வந்து எனக்கு 8 days தான் ஷூட் பண்ணாங்க. அது விஜய் கூட தான் எடுத்துட்டாங்க எனக்கு. பெரிய பெரிய ஆக்டர் கூட நடிக்கிறது என்ன ஃபால்ட்னா, நம்மளாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஹீரோவை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நம்ம நினச்சிக்கிறோம் விஜய் கூட ஷூட் பண்ணிட்டாங்க, நம்ம திரையில வந்துடுவோம், ஃபேமிலியர் ஆகிடுவோம். அதெல்லாம் முடியாது. இப்போ சின்ன நடிகர்கள் கூட போய் நடிச்சான்னா இவர் நாசரோட தம்பி அப்படி அவங்க எண்ணம். ஆனால் இவர் ஹைலைட் பண்ணி பண்ணுவாங்க. எனக்கு கேரக்டர் பெருசா வருது. அகைன் வந்து லியோல கூட பார்த்தோம்னா திடீர்னு லைக் ஏதோ ஒன்னு கேரக்டர் பில்ட் பண்றாங்க, என்னமோ நடக்க போகுது, நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது கார் கிளிஃப்ல இருந்து போயிடும். அப்புறம் என்ன பண்ண போறாங்க, என்ன கேரக்டர் எப்படி அப்படின்னும் போதே முடிஞ்சிருச்சு இல்லையா? இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிருக்க வேண்டாம் அப்படின்னு ரெக்ரெட் பண்ணிருக்கீங்க? இல்ல, எனக்கு ஸ்டோரி சொல்லு. அங்க ஷூட் பண்ணதுக்கு ஸ்டோரி தேவை. ஸ்டோரி மாதிரி சொல்ல அவங்க பெரிய கம்பெனிஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு என்ன அங்க ஷூட் பண்ண எனக்கே தெரிஞ்சது என்ன, நான் விஜய் வந்து அடிபடுறாருல, இந்த ஐனா வந்து கீறிடுது இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு வருவாரு, அவர் பொண்ணை கூப்பிட்டுன்னு வருவாரு. கூட்டின்னு வந்தோடனே நான் தான் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு நான் ரெகுலரா வந்துட்டு போங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்பெல்லாம் டேலக் இருக்கு, 2 பேருக்கும் இருக்கு. அது இல்லாத வந்து அந்த அனிமல் இருக்குல்ல, ஒரு கேஜ்ல போட்டிருப்பாங்களே, அவர் வந்து ஆஸ் எ வெட்டினரியன் டாக்டர் வந்து நான் தான் சைன் பண்ணும் அந்த அனிமல் வந்து ஒருத்தவங்களுக்கு வளர்க்கறதுக்கு. ஏன்னா அது வந்து பப்ளிக்கா பிடிச்சிருக்காங்களே, அது டாக்டர்னால நிறைய கேரக்டர் இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, நம்ம டாக்டர் செத்துட்டாரா கேட்பார்ல விஜய். அப்புறம் என்னோட ஸ்பாட்டுக்கும் வருவாரு என்ன பார்க்க வந்து பாப்பர்ல, ஒரு டெட் பாடி இருக்கும், ஒரு கார் இருக்கும். அதனால வந்து நிறைய இருக்கு. என்ன பண்றாங்கன்னா தேவையில்லை. அது ஏன்னா பெரிய நடிகர்களுக்கு வந்து நிறைய வேணும். உங்களுக்கு என்ன காமிச்செல்லாம் தேவையில்லை. ஒரு கதையில சொல்லிடலாம்ல, நம்ம டாக்டர்னா அதுல வந்துடுது இல்ல, டாக்டர்னு காமிக்க தேவையில்லை உங்களுக்கு. அதனால பெரிய படத்துக்கெல்லாம் பண்ணா இப்படிதான் நடக்கும். அது நான் பெரிய நடிகன் ஆயிட்டேன்னா ஓகே வச்சுப்பாங்க. இப்போ வந்து பரவாயில்ல, விஜய் சார் தான் பார்க்கணும்னா விஜய் சார் தான் கண்டினியூ பண்ணுவாங்க. அது தப்பு இல்லை. நம்மளுக்கு ஒரு ஆர்வம் இல்லை, நம்ம விஜய் கூட நடிச்சிருக்கோம், நம்மளும் வருவோம். அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பெரிய படத்துங்கள்லாம். பட் சின்ன படத்துல வந்து கண்டிப்பா நம்ம இப்போ நான் GV 2 ஒரு படம் பண்ணேன். அதுல லீட் ரோல். அது ஒரு 40 minutes டிராவல் பண்ணுவேன். என்னன்னா சின்ன டைரக்டர், அது பெரிய கம்பெனி, சின்ன அது மாதிரி படத்தை நடிக்க தான் நான் விரும்புறேன்.
அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய இந்த லியோ பார்த்து பெரிய பெரிய கம்பெனி தான் கான்டாக்ட் பண்ணாங்க. விரும்பல, எல்லாத்தையும் என் பையனை விட்டு நான் போக முடியாது. ஓகே. அதனால வந்து பெரிய படத்தோட சின்ன படம் தான் எனக்கு ஆர்வம். வந்து பெரிய படம் ஆர்வம். அண்ட் வந்து நிறைய நம்ம பண்றோம், அது ஒரு பக்கம் இருக்கு. எப்படின்னா இந்த ஆன்டிக் பொருட்கள் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நீங்க எனக்கு தெரிஞ்சு பிசினஸாவும் ஆரம்பிச்சது, ஏதோ ஒரு இடத்துல அது மேல ஒரு ஈர்ப்பு எப்படின்னா, நாங்க ஒரு பழைய வீட்டுல இருந்தோம். இப்ப நாங்க இருந்த வீட்டுல இடிச்சுட்டு நான் தான் கட்டினாரு. அது எங்களுக்கு அந்த காலகட்டத்துல வந்து நாங்க பாயில தான் எல்லாம் படுப்போம். நாசரு, நான், எங்க அம்மா, எங்க சின்ன ரூம் தான், அவ்வளவுதான் இருக்கும் ரூம். அப்படிதான் வாழ்ந்தோம். ஆனா சந்தோஷமான வாழ்க்கைகள் இதெல்லாம். புரியுதா உங்களுக்கு? இப்போ அப்படியே வந்து சரி, நாங்க ரொம்ப கஷ்டத்துல தான் இங்கிருந்து போனேன், பிரான்ஸ்க்கு போனேன். அங்க பார்த்தா அது வேற உலகம். இதுக்கும் அதுக்கும் நம்ம 100 years பின்வாங்கியிருக்கோம், இன்னும் கூட பின்வாங்கியிருக்கோம். அமெரிக்கன்ஸுக்கும் யூரோப்பியன்ஸுக்கும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, இந்த ஆன்டிக் ஆஃப் ஸ்டைல் லிவிங் வந்து யூரோப்பியன்ஸ் தான், அமெரிக்கன்ஸ்லாம் இல்லை. அவர் ஸ்டைல் ஆஃப் லிவிங், புரியுதா? அதனால எனக்கு ஆச்சரியம், ஓ இப்படியும் இருக்கா, இப்படி. எனக்கு அப்பப்போ நான் கிள்ளி பார்த்துப்பேன், இப்படி நம்ம ஒரு சொர்க்கோலகத்தில் இருக்க மாதிரி இருக்கும். சில இடம், எல்லா இடம் இல்லை, இப்படியெல்லாம் இருக்கு, இப்படியெல்லாம் வாழ்க்கை வாழ்றாங்களே, நம்ம வாழ்க்கை வாழக்கூடாது. ஸ்ட்ராங்கா பதிஞ்சு உள்ள வீடு கட்டினு சின்ன ஒண்ணுதான் ஆரம்பிச்சேன். ஒண்ணு பின்ன இந்த தூக்குநாக்குருவி சொல்லுவாங்களே, இந்த கூடு கட்டுற மாதிரி அதுவும் கட்டினேன், இதுவும் கட்டினேன். அப்படி டேஸ்ட் வந்துச்சு. அப்புறம் நம்ம வெள்ளைக்காரன் மாதிரி நம்ம வாழக்கூடாது. வெள்ளைக்காரம்னா ஜீன்ஸ் அப்படி சொல்ல, எல்லா இடத்துலயும் தப்பு ரைட் இருக்கு. அங்கேயும் தப்பு ரைட் இருக்கு, இங்கேயும் தப்பு ரைட் இருக்கு. அங்க கலாச்சாரம் தப்பு, இங்க இல்லை, ட்ரெடிஷ்னலா வேற இல்லை. ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சரி நம்ம இப்போ நான் இந்தியாவில தாங்கணும்னா என் இமேஜினேஷன் மாதிரி நான் பிரான்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கணும் எனக்கு. இப்போ நான் வேற மாதிரி கட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஐயோ நல்ல இடத்துல வந்துட்டு விட்டுட்டு இங்க மாட்டிக்கிட்டோமேனு எண்ணம் வரும் இல்லை. அதனால அந்த வீடு பிரெஞ்சு டைப்ல எடுத்துன்னு வந்தேன். இப்போ நான் இருக்கிற வீடு பிரெஞ்சு டைப்ல, உள்ள வந்தா ஒரு யூரோப்பில் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அது கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு. பையன் பிறக்காத முன்னாடி இருக்கும், ஹாப்பியா இருந்து. என் பையன் பிறந்துட்டு பிறகு இல்லை அவனுக்கு ஒன்று பரிசா ஒன்று கொடுக்கணும். நான் கஷ்டப்பட்டு முடிக்கிறவனும் முடிக்கல இந்த வீடு, அது அப்பாற்பட்டது. தொடங்கிட்டேன், தொடக்கம்னா முடிவு இருக்கும், யாரால கூட இருக்கலாம். சரி என் பையனுக்கு ஒரு வீடு கட்டலாம், அவனுக்கு தான் கட்டுறேன் நான். ஆன்டிக்ஸ் வாங்கி அதுனா போதைப்பொருள் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இது இப்படி பண்ணா அப்படி, இங்கே பாருங்க தேவையில்லாம் கிடைக்க பாருங்க, அதெல்லாம் காஸ்ட்லி தான். அதெல்லாம் அது ஆமை தலை காணும், புரியுதா? அங்க பார்த்தா அங்க பாதி காசு வேஸ்ட் தான். இல்லை என்னால ஒரு ஹாப்பினஸ். என் காலங்காலத்துல நான் 4 மணிக்கு எழுந்துக்கிறேன்னு எழுந்து உட்காந்து இந்த ஆன்டிக்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு ஃபீலிங்ஸ் எனக்குள்ள. எங்க சோர்ஸ் பண்ணுவீங்க சார் இதெல்லாம்? ஏன்னா எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது எங்க இருக்கு அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு புதுசா வாங்குறதை தாண்டி நீங்க செகண்ட்ஸ்ல அழகா சோர்ஸ் பண்றீங்க. உங்களுக்கு செகண்ட்ஸ்லாம் இல்ல, செகண்ட்ஸோட ஃபர்ஸ்டோட காஸ்ட்லி. இது ஃபர்ஸ்டோட காஸ்ட்லி. ஐயோ ஆன்டிக்ஸ்ன்றது நீங்க செகண்ட் ஹேண்ட் சீப் இல்ல. ஓகே ஓகே ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க படிக்கிட்டு இருக்குல்ல, அந்த இரும்பு படிக்கிட்டு, ஆமா தெரியுது இல்ல, அது பழசு. ஓகே. அது விலை எவ்வளவு தெரியுமா? அது 1.5 லட்சம் ரூபாய். புதுசுனா அது 70,000 ரூபாய் கிடைக்கும். சார் அதான் சார் எனக்கு புரியல சார். இல்ல ஆன்டிக்ஸ்ன்றது அது 100 வருஷம் பழசாயிடுச்சுன்னா அது ஆன்டிக் கலைப்பொருட்கள். அது புரியுது, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, எப்பவுமே வேல்யூ இருக்கு. கோல்டோட காஸ்ட்லி, அது ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ இது எல்லாமே அப்படின்னு இல்லை. இப்போ அந்த ஜன்னல் இருக்குல்ல, இப்ப செய்ய போனா அது 2 லட்சம் ரூபாய். ஒரிஜினல் இப்ப செய்யணும்னா, இப்ப நான் எடுத்துன்னு பிக்ஸ் பண்ணி அதோட காஸ்ட்லி, எல்லாமே காஸ்ட்லி தான். என்னதுன்னா கலைப்பொருட்கள் வேற, நீங்க செகண்ட் ஹேண்ட்ன்றது வேற. செகண்ட் ஹேண்ட்ன்றது என்னது, இப்ப பண்ணது செகண்ட் ஹேண்ட் விற்கிறது. கலைப்பொருட்கள் ஆன்டிக்ஸ், அதுக்கு தனி பேர். அதுக்கு அது பாத்திரத்துல இருந்து அது எல்லாமே பழசு. இது கூட பழசு, பிரிட்டிஷ் தான், இதுவும் பிரிட்டிஷ் தான். அது வேற, இது வேற. இதுக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு, இந்தியாலேயே மார்க்கெட் இருக்கு. இப்போ இருக்கு, இந்த போன் வந்துட்டு பிறகு பெரிய மார்க்கெட் இந்தியாலேயே இருக்கு. இப்போ யூரோப்ல பெரிய பெரிய மார்க்கெட், வேர்ல்ட் மார்க்கெட்லாம் இருக்கு. நான் போயிருக்கேன் அந்த மார்க்கெட்லாம். அந்த வீட்டுக்கு உங்களுக்கு பார்த்து தெரியும். ஆக்சுவலி யூசுவலி இது நான் ஏன் கேக்குறேன் அப்படின்னா, அங்கே ஃப்ளீ மார்க்கெட் அப்படிங்கிறது ஆர் ஆன்டிக் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? பட் இந்த ஊருக்கு இது ரொம்ப ஒரு புதுசு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் ஆன்டிக் பொருட்களை தேடி போய் வாங்குறதோ, இல்லைன்னா உங்களை மாதிரி சோர்ஸ் பண்ணி இது இங்க கிடைக்குது, இங்க ஒண்ணு இருக்கா, நான் போய் வாங்குறேன் அப்படின்னு தேடி தேடி போய் வாங்குற ஆட்கள் இங்க கம்மி.
ரொம்ப கம்மி. ஆமா. ஆமா. அண்ட் இப்போ இத பாக்கும்போது இதோட அருமை உங்களுக்கு தெரியுது இல்லையா? பட் ஆனா பாக்குற சில பேருக்கு வந்துட்டு இது என்ன பெஞ்ச், இது என்ன யூஸ் பண்ண பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து இத கேக்குறேன். இது வந்து செகண்ட்ஸ் தனியா இல்ல ஆன்டிக் தனியா எப்படின்னு வந்து இத பிரிக்கிறது எப்படி சார்? இந்த ஃபீலிங் பார்த்தாலே எனக்கு தெரியும். சில ஃபீல் பண்ணிடுவேன். ஓகே. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, என் மேல ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க. அவங்களாம் சொல்றாங்க எக்ஸ்ட்ரானரி பர்சன் நீ. பார்த்தோன்னா அந்த இயர்ஸ் சொல்லுவேன். ஓகே. இது பார்த்தோன்னே இந்த வருஷம் எனக்கு கணக்கு தெரியும். ஓகே. இது இந்த வருஷம் இருக்கும், இது இந்த வருஷம் இருக்கும், இது லேட் ஈவன் 10 வருஷம் நான் கொஞ்சம் பண்ண முடியும் என்னால. ஓகே. அதனால எனக்கு அதனால கிட்டத்தட்ட இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நான் ஜன்னல் கதவு இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சேன். ஓகே. உள்ள போத்தீங்கன்னா பெரிய பெரிய பீம்ஸ் எல்லாம் இருக்கும். எனக்கு சார் ஒரு பொருளா காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் சார். அது நம்ம ஒரு தனி வீடியோ போய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. சரி. ஆரம்பிக்கலாமா சார்? உங்களுடைய வீடு எனக்கு வந்து சுத்தி காட்டுங்க. என்னென்ன பொருட்கள்லாம் நீங்க வந்து சோர்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா சார்? ஓகே.